சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய விவகாரம் அடங்குவதற்குள்ளேயே கல்லூரி மாணவர்கள் பட்டாக்கத்தியுடன் உலாவியதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒரு கல்லூரி மாணவரை ஸ்பாட்டிலேயே பிடித்து விசாரித்ததோடு 6 மாணவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறது காவல்துறை. இதனால் ரூட்டு தலைகளுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நுண்ணறிவு பிரிவில் காவலராக பணியாற்றி வருகிறவர் பரணி. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பணி முடிந்து எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்திற்கு மின்சார ரயிலில் வந்துள்ளார். அப்போது பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய சத்யபாலு என்பவர் பெண் காவலர் பரணியின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறித்து கொண்டு தப்பிக்க முயற்சித்துள்ளார். பொதுமக்கள் அவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தின் பாதுகாப்பு குறித்து போலீசார் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போதுதான் 2 வாலிபர்கள் கத்தியுடன் ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருப்பதாகவும் ஏதோ அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பிருப்பதாகவும் போலீசாருக்கு அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. உடனே பழவந்தாங்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன், பரங்கிமலை ரயில்வே பாதுகாப்பு படை போலீஸ் இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ்குமார் உள்ளிட்ட போலீசார் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அதற்குள் கத்தியுடன் வந்த வாலிபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இந்த நிலையில் அங்கு அமர்ந்திருந்த கல்லூரி மாணவரை பிடித்து விசாரிக்க ஆரம்பித்தது போலீஸ். இதனைத் தொடர்ந்து மாம்பலம் ரயில் நிலையத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வைரவன் தலைமையில் வந்த போலீசார் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 6 பேரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் கத்தியுடன் தப்பி ஓடிய நபரின் பெயர் விஷ்வா என்பது தெரிய வந்துள்ளது. கத்தியுடன் வந்தது ஏன்? ரூட்டு தள பிரச்சனையால் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தார்களா என போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் ரூட்டு தலைகளுக்கு போலீசார் வலை விரித்திருப்பதால் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது.